ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் சீசன் 11 முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அதில் டைட்டில் வின்னர் ஆன நம்ம நிக்கில விட சரண் ராஜாவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக குமிஞ்ச வண்ணம் இப்போ இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரன்னர் அப் ஆகும்போது உங்கள் மனநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிகே நூட்ஸில் இருந்து கேட்ட கேள்விக்கு அவர் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் சொன்ன அந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்போ வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிக்கில் டைட்டில் வின்னர் ஆன அப்புறம் நான் ரன்னர் அப் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கும் போது என் மனசு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் என்னையே நான் இழந்துட்டேன். செத்துறலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனாலும் நான் வந்து அத ஏத்துக்கிட்டேன். ஜட்ஜஸே இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அதில நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நான் அத கொஞ்சம் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த நொடி எனக்கு கொஞ்சம் வலியா தான் இருந்தது. அந்த வலி வந்து எனக்கு சாகுற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன். அதுதான் அவங்க திருத்த சொல்லி எனக்கு அந்த ரன்னர் அப் சான்ஸ குடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரெய்னர் கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு, இன்னமும் என்னுடைய குரல் வளத்த வளப்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அப்போ ரன்னர் அப் ஆவற எல்லாருக்குமே ஒரு வலி இருக்கும். செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். எல்லா செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்தவங்களுமே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த முதல் வாய்ப்பை வந்து எல்லாருமே தவற விட்டு 2வது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பனா எல்லா விஷயங்களுக்கும் அவர் ஓப்பனா பதில் சொல்றது தான் இப்போ சோஷியல் மீடியாவுல பிகே நோட்ஸோட வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து நான் வந்து எங்க ஊர் தண்ணிய ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க ஊர் காவேரி தண்ணி மாதிரி ஒரு ஒரு தண்ணிய நான் இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அவ்ளோ ஆத்தங்கரையில போய் உட்காந்தா மனசுக்கு அவ்ளோ ஒரு நிறைவா இருக்கும். ஏதோ இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சுட்டேன். ஜெயிச்சுட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு எண்ணம் வந்து தோணும். ஏன்னா இந்த இந்த என்னுடைய வயல்வெளி, எங்க கிராமம், எங்க அ ஆறு இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சொர்க்கம். நான் எங்க போனாலும் எங்க வீட்டுக்கு வந்துரணும். எனக்கு அப்பதான் வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வரப்போற 16ஆம் தேதி அவர் வந்து மலேசியாவுல நடக்க போடுற அந்த ஒரு விஷயத்துக்கு பாட்டுக்காக அவரு மலேசியா போக போறாரு. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லும். நான் பார்க்காதத எங்க மகன்கள்லாம் பார்க்க போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இப்ப செத்தா கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வெள்ளந்தியா என்கிட்ட நெறைய தடவ சொல்லியிருக்குது. ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் நான் பார்க்குறத எங்க அம்மா வந்து பார்க்கணும். ஏன்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப மேலுக்கு முடியாத போயிரும். அடிக்கடி வந்து மயக்கம் போட்டுரும். உடம்புக்கு நல்லா தெரியாது. எங்க அப்பா மட்டும் தான் வேலைக்கு போவாரு. அப்படியே அம்மா ரொம்ப குடும்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனா கூட அங்கங்க மயக்கம் போட்டு விழுந்துரும். அப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். இப்படிலாம் எங்க வீட்ல நடந்துக்குது. நான் தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் குடும்பத்த முன்னேத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருந்தது. ஆனா எப்படி பண்ண போறோம்? இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி போராடி முன்னாடி வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கான பதிலா தான் இப்ப இந்த சூப்பர் சிங்கரோட ரன்னர் அப் டைட்டில் என்கிட்ட இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். "டேய் மவனே நீ எவ்வளோ தூரம் படிக்கணும்னு நினைக்கிறியோ படிடா. உன்ன என்னால முடியலனா கூட ஒரு ஆட்ட மாட்ட வித்து கூட நான் உன்ன படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லும். ஏன்னா எங்களுக்கு பெருசா சொந்தக்காரங்க அப்படி இப்படிலாம் யாருமே கிடையாது. என்னைக்கு இந்த சூப்பர் சிங்கருக்குள்ள போய் நான் வந்து ஒரு ஆளா வெளியில தெரிய ஆரம்பிச்சனோ, அப்ப இருந்து தான் எங்ககிட்ட எங்க சொந்தக்காரங்களே பேசுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன சொல்ல முடியும்? அவங்க இருந்தாலும் வலி, இல்லைனாலும் வலி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்களுடைய இந்த ஆடு, மாடு அப்புறமேலு எங்களுடைய செல்லப்பிராணிகள் மட்டும் தான் எங்க எங்க சொத்தா இருக்குது. எங்களுக்கு வேற எதுவும் பெருசா சொத்துலாம் கிடையாது. நான் வந்து ஒரு பேராசிரியரா ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்க அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை. அத வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து என்னுடைய பாதையே வாழ்க்கையில வேறையா போயிருச்சு. ஆனா ஒரு நாளாவது 1 மாச சம்பளத்தையாவது அந்த நகையில நான் உட்காந்து எங்க அப்பாவுக்கு நான் அந்த சம்பளத்த வாங்கி குடுத்த அப்புறம் தான் அ என் மனசே திருப்தி அடையும். ஏன்னா எங்க அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்றது வந்து ஒரு பேராசிரியர் மாதிரி ஒரு அவங்க படிச்சவங்கடா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க சாமி மாதிரி, எங்க கடவுள் மாதிரி அப்படின்னே தான் எங்க சின்ன வயசுலேருந்து எல்லா டீச்சருங்களையும் காலேஜ் படிக்கும்போது ப்ரொஃபஸருங்க எல்லாரையுமே எங்க அப்பா அப்ப கடவுள்னு தான் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணமே வந்து படிப்புல இருந்து பாடலுக்கு மாறிட்டு அப்புறமேலே என்னால இதில ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, எங்க அப்பாவோட அந்த ஆசைய எனக்கு நிறைவேத்தணும் அப்படிங்கிறது என் மனசுல இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜா வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேய்ச்சலுக்கு ஆட்ட ஓட்டிட்டு போறது ரொம்ப பிடிக்கும். நானே மத்தியானம் காலேஜ்லேருந்து வந்தோனே பண்ற வேலை சாப்பிட்டு எல்லா ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போயிருவேன். அப்போ சுடுகாட்ல தான் நான் படுத்துக்கிட்டு இருப்பேன். அங்க எங்க முன்னோர்கள் சமாதி நெறைய இருக்குது. அங்க தான் நாங்க படுத்துக்கிட்டு இருப்போம். அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா
பயங்கரமாக ஆயிட்டு போச்சு. ஆமாம், எனக்கு அதில் எந்த பயமும் கிடையாது. நல்லா நான் மத்தியானத்தில் 2 மணி 3 மணி வரைக்கும் கூட படுத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு அதில் பயமே இருக்காது. நான் இப்போலாம் தான் அங்கே போகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொன்னார். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்வி வரும், அது பெருசு கிடையாது. நான் அதை பற்றி பெருசாகவே நினச்சதில்ல. ஆனால் என்னோட ரன்னர் அப் அப்படிங்கிற டைட்டில் வாங்கும்போது என் மனசில் ஒரு வலி இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. அப்புறம் தான் எனக்கு மிஷ்கின் சார் சொன்னப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நீ எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறடா, அந்த தப்பை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மிஷ்கின் சார் எங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஒரு சாமி மாதிரி. ஏன்னா ஒரு குழந்தைக்கு எப்படி அம்மா நிறைய விஷயங்கள சொல்லிக் குடுப்பாங்க, தெரியாத விஷயங்கள. அந்த மாரி தான் அவரு எனக்கும் சரி, எங்க அம்மாவுக்கும் சரி நெறைய விஷயங்கள சொல்லி இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்தாரு. எல்லா வாய்ப்புகளுமே இன்னைக்கு அவரு வாங்கி குடுத்தது தான். மிஷ்கின் சார் வந்து எனக்கு இளையராஜா சார் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல்னா, எனக்கு மிஷ்கின் சார் வந்து தெய்வம், கடவுள், காட்ஃபாதர் அந்த மாதிரி. அவரு மாரி ஒரு மனுஷன பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இந்த வீடியோல வேற என்ன ஒரு விஷயம் முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நிக்கில் டைட்டில் வின்னர் ஆனார்ல, அத வந்து நெறைய பேர் தப்பா பேசுறாங்க. ஆனா அது கிடையாது. நான் பண்ணுன ஒரு தப்ப அவன் சரி பண்ணியிருக்கிறான். அதனால தான் அவன் டைட்டில் வின்னர் ஆயிருக்கிறான். கண்டிப்பா வந்து அவன் சீட் பண்ணிலாம் வாங்கல. ஏன்னா ஜட்ஜஸுக்கு தெரியும். யாரு எங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க ஆரம்பத்துலேருந்தே நோட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் யார் சரியா இருக்காங்க, யார் கொஞ்சம் தப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்புக்கான அடிதான் நமக்கு அந்த 2வது இடம். அதனால அது தப்பு கிடையாது. வாழ்க்கையில அத நம்ம சரி பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இடத்துக்கு போயிரலாம். அத நான் பெருசா நினைக்கல. அன்னைக்கு இருந்த ஒரு வலி எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா மிஷ்கின் சார், ஜட்ஜஸ் எல்லாம் பேசின அப்புறமேல் நான் சரியா போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் முழுவதும் எதிர்பார்த்தது வந்து சரண்ராஜா தான் டைட்டில் வின்னரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது. ஆனா நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது தான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷிகா மந்தனாவோட அந்த மேரேஜ் செரிமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல அவங்க ரொம்பவும் பெக்யூலரா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தங்களுடைய கல்யாணத்துல யாரும் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. ராஜஸ்தான்ல இருக்க உதய்பூர் பேலஸ்ல தான் அவங்களுடைய டெஸ்டினேஷன் வெட்டிங் வந்து நடக்க போகுது. அதுல வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கலந்துக்க போறாங்க. மத்த செலிபிரிட்டீஸ் யாருக்கும் அலோட் கிடையாது. செலிபிரிட்டீஸ்க்கு அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. மார்ச் 4 வந்து அது நடக்க போகுது. இவங்களுடைய மேரேஜ் கவரேஜ ஒரு 75 க்ரோஸ்க்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கேட்டிருந்தாங்க. பட் அவங்க தர முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா, இந்த மாதிரி தன்னுடைய மேரேஜ 25 கோடி ரூபாய்க்கு வித்த நம்ம நயன்தாரா, விக்னேஷ் சிவனே இன்னும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வராம இருக்கிறாங்க. ஸோ வந்து எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்களுடைய மேரேஜ நாங்க நல்லபடியா நடத்தி முடிக்கணும். ஏன்னா, எந்த விதமான பிரச்சனைகளும் வேணாம் அப்படின்னு தான் நாங்க மீடியாவே அலோவ் பண்ணல. எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு ஃபோட்டோஸ் கூட வெளியில போகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு மேரேஜ் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதும். ஏன்னா, என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து நிறைய பிரச்சனைகள நானும் ராஷ்மிகாவும் மீட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கு மேல எந்த பிரச்சனைகளையும் நாங்க மாட்ட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவரகொண்டா சொல்லியிருக்காரு.